ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டுக்குள்ள வந்திருக்கிறோம். அதாவது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட ஷெடியூல் வந்து என்ன பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சரியா, சூப்பராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதாவது A to Z நம்ம பார்க்க போகிறோம். எப்போ நம்ம அதாவது அப்ளை பண்ணணும், எப்போ வந்து நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடணும், ரவுண்ட் 1 எப்போ, ரவுண்ட் 2 எப்போ, ரவுண்ட் 3 எப்போ, ஸ்டே வேகன்சி என்ன நடக்க போகுது, எல்லாமே என்ன பார்த்து தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதாவது நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் அண்ட் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா 18ஆம் தேதி. ரவுண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 18ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 18, 19 நமக்கு வந்து அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கையில் நினச்சி பார்த்து கிடச்சிடும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நல்லா கவனிச்சுங்க, 21ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும். சரியா, இந்த மாதம் 21ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் வந்து பேமெண்ட். சரியா, இது ரெண்டுமே நம்ம பண்ண போகிறோம். இதில் தான் நம்ம வந்து என்னாச்சு பார்த்தா செக்யூரிட்டி டெபாசிட் இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரியா, நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணணும், அதே கவர்மெண்ட் காலேஜ்னா எவ்வளோ செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சூப்பராக கொடுத்துருவோம். சரியா, அதனால் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் எப்போ அப்படின்னா 21ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி 28ஆம் தேதி, சரியா, 28ஆம் தேதி 4 மணியில் இருந்து சரியா நமக்கு வந்து சாய்ஸ் லாக்கிங் வந்து நமக்கு அவைலபிள் ஆயிடும். சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சாய்ஸ் லாக்கிங் நம்ம பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட். சரியா, சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸிங் நடக்கும். ரிசல்ட் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும், உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ரிசல்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா 31ஆம் தேதி, ஜூலை 31ஆம் தேதி நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங். சரியா, 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பார்த்தா ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் அதாவது வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின்ட் கேண்டிடேட் டேட்டா பை இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும். சரியா, அப்போ நமக்கு வந்து 21ஆம் தேதி வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நமக்கு முடிஞ்சிருது. சரியா, இதை தெளிவாக பார்த்துங்க. இதில் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன, அதாவது ரீ அலாட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ நம்ம கொடுப்போம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு 9ஆம் தேதியிலேருந்து, சரியா, 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கோட அதாவது சீட் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். சரியா, ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 சீட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். 9, 10, 11 சீட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 12ஆம் தேதி. சரியா, 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட். இடையிலே கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ரவுண்ட் 1 பார்ட்டிசிபேட் பண்ணலைனாலும், ஆனால் ரவுண்ட் 2லையும் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இடையிலே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை தெளிவாக பார்த்துங்க. ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணி வச்சுக்கணும், அதை நீங்கள் பார்த்துங்க. சரியா, அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் 13ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். 18ஆம் தேதி நமக்கு 4 மணிலேருந்து நம்ம சாய்ஸ் லாக்கிங் நம்ம பண்ண முடியும். சரியா, ப்ராசஸிங் சீட் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும். ரிசல்ட் வந்து 21ஆம் தேதி, ஆகஸ்ட் 21ஆம் தேதி ரிசல்ட் வந்து கிடைக்குது. ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா 22லேருந்து 29 வரைக்கும். சரியா, அப்போ நமக்கு வந்து ரவுண்ட் 2 வந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆரம்பிச்சுட்டு நமக்கு வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 வந்து நமக்கு முடிஞ்சிருது. இதுக்கு இடையிலேயே தான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு கவுன்சிலிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடையிலே தான் நமக்கு நடக்கும். தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட அதாவது ரேங்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் ஷெடியூல்லாம் கூடிய விரைவில் நமக்கு வந்து வெளிவரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, அடுத்து ரவுண்ட் 3 வந்து நமக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி நமக்கு என்னாச்சு பார்த்தா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து மாப்பப் ரவுண்ட் அப்படின்னு கூட நம்ம என்னாச்சு பார்த்தா வச்சுக்கலாம். இல்லை ரவுண்ட் 3 கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது 3ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன். செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக்கிங் வந்து நமக்கு வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி 4 மணிக்கு நமக்கு ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து 11ஆம் தேதி வந்து நமக்கு கிடைச்சிடும். சரியா, அப்போ நமக்கு ரவுண்ட் 3 வந்து 2ஆம் தேதி செப்டம்பர் 2ஆம் தேதி ஆரம்பிச்சுட்டு 21ஆம் தேதி செப்டம்பர் 21ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 நமக்கு முடியுது. சரியா, அதை நீங்கள் பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, அதாவது ஃபைனலாக
நமக்கு வந்து மாப்பப் ரவுண்ட் இல்லைனா ஸ்ட்ரே வேகன்சி ஏதாவது ஒரு வந்து நமக்கு நடக்கும். அது வந்து செப்டம்பர் 20ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து எப்போ முடியும் அப்படிங்கிறது வந்து ஃபர்தராக நமக்கு என்னாச்சு பார்த்தா அப்டேட்ஸ் வந்து வரும். சரியா, அதனால் மேக்ஸிமம் வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2வே நமக்கு வந்து முக்கியமானது. சரியா, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன, ரீஅலாட்மெண்ட்னா என்ன, எல்லாமே தெளிவாக உங்களுக்கு வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். சரியா, அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். அது வரைக்கும் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.